ஆனால் அப்படியான கனிவான வார்த்தைகளை பேசி வளர்க்கப்பட்ட பிள்ளைகள் அல்லது வளர்ந்த பிள்ளைகள் எத்தனையோ பேர் அன்பாக இருக்கிற தாய் தகப்பனை உதறிவிட்டு மதிக்காமல் தங்களுடைய பாட்டுக்கு வாழ்ந்து கெட்டு போயிருக்கிறதை நாங்கள் எல்லாருமே வாழ்நாளில் பல பல காரியங்களை கண்டிருக்கிறோம். இந்த இடத்துல நாங்கள் கவனிக்க ஒரு பரிசுத்த ஆவியானவர் விளங்கப்படுத்துறத சிம்பிளாக கவனிச்சா தேவன் பேசுகிற வார்த்தை, கர்த்தர் பேசுகிற வார்த்தை, ஆண்டவர் பேசுகிற வார்த்தை என்னென்று எல்லாம் எங்களுக்கு உள்ளே அதை நிலைநிற்குது. நானும் நீங்களும் அவரை அன்பு செய்தால் மாத்திரம்தான். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? ஆமென். நானும் நீங்களும் கர்த்தரிலே அன்பு இருந்தால் மாத்திரம்தான் அவர் சொல்லுற வார்த்தையை எங்களால் முழுமையாக ஏற்றுக்கொண்டு அவருக்காக வாழ முடியும். பிரியமானவர்களே, ஆண்டவரை அன்பு செய்யுங்க. அதைத்தான் ஆண்டவர் சொல்றார். உலகத்திலே ஆண்டவரை அன்பு செய்தால் நீங்க யாரும் வேறு ஒரு காரியத்திலே நீங்கள் ஈடுபட மாட்டீங்க. எரேமியா 21:8 வாசிப்போம். பின்னையும் அவர் இந்த ஜனங்களை நோக்கி, இதோ நான் உங்கள் முன்னே ஜீவ வழியையும் மரண வழியையும் வைக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சிக்கலான விஷயம் என்ன? சிதேக்கியா ராஜா எங்களுடைய இஸ்ரேல் தேசத்தில் அரசாண்டு கொண்டிருக்கிறார். அங்கால நாங்கள் பார்க்குறோம் நேபுகாத்நேச்சார் பபிலோனிய ராஜ்யத்தில் ராஜாவாக இருக்கிறார். எல்லாரும் பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்போ எரேமியா தீர்க்கதரிசி வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அப்போ எரேமியாவிட்ட சிதேக்கியா ராஜா ஆள் அனுப்புகிறார். என்ன மாதிரி எங்களுக்கு ஏதாவது ஆண்டவர்கிட்ட இருந்து ஆலோசனை வருமானு சொல்லி கேட்குறத நாங்கள் பார்ப்போம். இந்த இடத்துல நாங்கள் பார்க்கின்ற காரியம், அவர் சொல்லுறார், எல்லாம் மோசமான நிலைமைதான், உங்களுக்கு எல்லாம் அவங்க வர போகிறாங்க, நாட்டை பிடிக்கத்தான் போகிறாங்க, ஆட்களுக்கு அழிவு வரத்தான் போகுதுன்னு சொல்லி எரேமியா தீர்க்கதரிசனம் சொல்லுறார். அதில் ஆண்டவர் தொடர்ச்சியாக பேசுகின்ற காரியம் தான் இந்த வசனம். அதனால ஒரு வசனத்தை எடுத்து வச்சு பிரசங்கம் பண்ணி பிரயோசனம். அது ஏன், எப்படி, என்ன பின்னணியில் அது சொல்லப்பட்டது என்பதை நாங்கள் விளங்கப்படுத்த விரும்புகிறோம். நான் உங்கள் முன்னே ஜீவ வழியையும் மரண வழியையும் வைக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ யார் தீர்மானிக்கிறது? நானும் நீங்களும் தான் தீர்மானிக்கிறேன். கர்த்தருக்காக வைராக்கியமாக வாழ்வதா இல்லையான்னு தீர்மானிக்கிறது நானும் நீங்களும். ஆனால் சுற்றுப்புற சூழல், உலகங்கள், அதற்கான காரியங்கள், பிசாசு, மாமிசம் எல்லாம் என்ன செய்து கொண்டிருக்குது? எங்களை அந்த ஜீவ வழியில இருந்து மரண வழிக்கு இழுத்து கொண்டுதான் இருக்கு. அப்ப ஜீவ வழிக்கு இழுக்கிறவர் ஒரே ஆள் தான், பரிசுத்த ஆவியானவர். ஆனால் மரண வழிக்கு இழுக்கிறது எங்களோட மாமிசம், சொந்த மாமிசம், பிசாசு, கன்னிகள், உலகம் எல்லாரும் வந்து இழுத்து கொண்டிருப்பார்கள், மரண வழிக்கு இழுத்து கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கு தெரிய வேண்டும், இது ஒரு அறிவுபூர்வமாக நாங்கள் சிந்திக்க வேண்டும். இது நாங்கள் தெளிவாக தீர்மானம் எடுத்து ஓட வேண்டிய ஒரு ஓட்டம் என்று தெரியும். இல்லாட்டா நாங்கள் ஜீவ வழியில் நிற்கிறோமா மரண வழியில் நிற்கிறோமான்னு தெரியாது இருந்தால் அது கவலைக்குரிய காரியம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு. அதனாலதான் ஆண்டவர் வசனங்களை அனுப்பி 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 என்னை உங்களை என்ன செய்து கொண்டிருக்கிறார்? ஜீவ வழிக்கு கொண்டு வரும்படி, அல்லது ஜீவ வழியிலே நாங்கள் இருப்போமா இருந்தால் அதிலே ஓடும்படி அவர் பலன் தந்து கொண்டிருக்கிறார், ஞானம் தந்து கொண்டிருக்கிறார். அதனால இங்க நாங்கள் பார்க்கின்ற காரியம் நாங்கள்லாம் அதை தெரிவு செய்யணும். நீதிமொழிகள் 3:1-2 கவனிப்போம். என் மகனே, என் போதகத்தை மறவாதே, உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவது. அவைகள் உனக்கு நீடித்த நாட்களில் தீர்க்க ஆயுசையும் சமாதானத்தையும் பெருகப்படும். இந்த இடத்துல நாங்கள் பார்க்கின்றோம், பலன் தர வேண்டும் என்று சொன்னால், ஒரு விதை விழுந்து பலன் தரணும் என்றால் அது என்ன செய்யணுமா? காக்கப்பட வேண்டும். மண்ணுக்குள்ள நல்ல நிலத்தில பாதுகாக்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் அது என்ன செய்யலாம்? அது விருட்சமாக எழும்புகிறது, அந்த விதை விருட்சமாக வளருகின்றதை நாங்கள் பார்க்க முடியும். என் மகனே, என் போதகத்தை மறவாதே.
செய்யணுமா? பாதுகாக்க வேண்டும். அந்த வார்த்தை நினைவுபடுத்த வேண்டும். இது பாவம், நீ இது செய்யக்கூடாது. அது எதோட ஒப்பிடுகிறது? என்னையும் உங்களையும் வார்த்தையோட ஒப்பிடுகிறது. வார்த்தை தான் நமக்குள்ளே பேசும். இந்த வார்த்தை ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் அல்லவா? இதுதான் இந்த ஆண்டவருடைய காரியம். அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்க ஆயுசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணும். பாருங்க, ஆசீர்வாதம். நாங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நாங்கள் கேட்டுக்கொள்கின்ற வார்த்தைகளை நாங்கள் காத்துக்கொள்வது. நாங்கள் காத்துக்கொண்டாலே போதும். அது விதை தாவரமாக, விருட்சமாக அது வளர்ந்து கனிகளை கொடுக்கும். பிரியமானவர்களே, முதலாவது பாதுகாக்க தெரிய வேண்டும். பிசாசானவன் வந்து அந்த வார்த்தைகளை எடுத்துக்கொண்டு போய் விடாதபடி அல்லது உலக கவலைகளை நெருக்கி விடாதபடி என்று நாங்கள் பார்த்தோம். அன்றைக்கெல்லாம் இலங்கையில் வந்து பாசனத்தை பிரசங்கம் பண்ணினார். இங்கே நாங்கள் பார்க்கின்ற காரியம், அந்த வார்த்தைகள் எங்களுக்கு நீடித்த நாட்களை, சும்மா தீர்க்காயுசு இருந்து பிரயோசனமா? நீங்க யோசிச்சு பாருங்க, 50 வயசுல ஒரு நாள் படுக்கைக்கு போய் 100 வயசு வரை கட்டில இருந்தால் பிரயோசனமா? ஒரு பிரயோசனமும் இல்லை. ஆனால் நானும் நீங்களும் அந்த தேவ சமாதானத்தை அனுபவிக்கவும், அந்த சுகத்தை, அந்த பலத்தை, அந்த ஜீவனை கரங்களை கட்டி தேவ வார்த்தைக்காக தேவனை மகிமைப்படுத்துவோம். ஆமென். அந்த தேவனுடைய வார்த்தைகளுக்குள்ள கிரியை செய்யவும், நாங்கள் தீர்க்க ஆயுசு வரை இருந்தாலும் எழுந்து நடக்கத்தக்க அந்த பலத்தை ஆண்டவர் தர வேண்டும். அதுதான் உண்மையான காரியம். ஆண்டவர் அதை தருவார். வசனத்தை உள்ளத்திலே காத்து கொள்ள வேண்டும். பிசாசானவன் வந்து அதை பொறுக்கி விடாதபடி, சோதனை சூழ்நிலைகள் வேதனைகள் வரும் பொழுது அந்த வார்த்தைகளை பறக்க விட்டு விடாதபடி நானும் நீங்களும் காத்து கொள்ளும் பொழுது அது வளர்ந்து கனி கொடுக்கும் என்பதை மறக்கக்கூடாது. தொடர்ந்து நாங்கள் பார்ப்போம். நீதிமொழிகள் 3:4. கிருபையும் சத்தியமும் முன்னே விட்டு விலகாதிருப்பதாக நீ அவைகளை உன் கழுத்திலே போட்டு அவைகள் உன் இருதயமாகிய பலகையை எழுதிக்கொள். அதனால் தேவனுடைய பார்வையிலும் மனுஷருடைய பார்வையிலும் தயையும் நட்புத்தியையும் பெறுவாய். கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாது இருப்பதாக அது ஆண்டவரிடமிருந்து கிடைக்கிறது. அப்ப நாங்கள் அவற்றை பிரசன்னத்தை விட்டு போகிறாஸ். நாங்கள் அம்மா அப்பாவோட இருந்தால் என்ன கிடைக்கும்? சொத்துகள், காணிகள் கிடைக்கும். அல்ல அம்மா அப்பா நல்ல சொத்து காணி இருந்தால் நாங்கள் அம்மா அப்பாங்களுக்கு அடித்து துரத்தினால் என்ன செய்ய மாட்டோம்? ரவுண்ட் அடிச்சு கொண்டுதான் இருப்போம். என்ன எங்களுக்கு என்ன இருக்குது வீட்டில்? சொத்துகள், காணிகள். சில பேர் எங்கிட்ட பேருக்கு மாத்தின கூட அவையில அடிச்சு துரத்தின சனங்கள் இருக்கு. எங்களுக்கு வந்து கிருபையும் சத்தியமும் அவர்களை விட்டு விலகக்கூடாது என்றால் நாங்கள் தேவனுடைய பிரசன்னத்தில் வாழ வேண்டும். ஆண்டவருடைய கிருபை கிடைக்க வேண்டும். சத்தியம் என்றால் வார்த்தை. எங்க வார்த்தையை பெற்றுக்கொள்ள முடியும்? எல்லா இடங்களிலும் போதிக்கப்படுகிறது, வார்த்தைகள் போதிக்கப்படுகின்றன. ஆனால் தேவன் அனுப்புகின்ற ஜீவனுள்ள வார்த்தைகள் ஜீவனுள்ள தேவனிடத்தில் மாத்திரம்தான் இருக்கும். பிரியமானவர்கள், இன்றைக்கு உலகம் முழுக்க எத்தனையோ விதமான பேச்சுக்களை நாங்கள் பார்த்திருக்கிறோம். பெரிய பெரிய யுத்த வீரர்கள், பெரிய பெரிய நாடுகளை எடுத்துக்கொண்ட போராளிகள், பெரிய பெரிய உலகத்தில் பெரிய பறந்து விரித்த தலைமை பீடங்கள், தலைவர்கள் ஆற்றிய உரைகளை நாங்கள் பார்த்திருக்கிறோம் பல நாடுகள்ல, பல மொழிகள்ல. ஆனால் கிருபையும் சத்தியமும் என்னை விட்டு விலகாமல் இருக்கணும் என்றால் நிச்சயமாக அது தேவ சமூகம் மாத்திரம்தான். மறக்கக்கூடாது. நாங்கள் தேவ சமூகத்தில் நாங்கள் வீட்டில் கூட மௌனமாக ஆண்டவரே என்று சொல்லி நாங்கள் இருப்போமா இருந்தால் அந்த கிருபை எங்களை காக்கும், அந்த சத்தியம் எங்களை விட்டு விலகாமல் இருக்கும். நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு அவைகளை உன் இருதயமாகிய பலகையில் எழுதிக்கொள். வார்த்தைகளை எப்படி காப்பாற்று ஐடியா சொல்லப்பட்டிருக்கு. வார்த்தைகளை காத்துக்கொள்வது. முந்தி அந்த காலத்துல எல்லாம் எழுதி வைக்குவான். மோசையின் காலத்துல வீட்டில எல்லாம் ஆண்டவருடைய வசனங்களை எழுதி வைக்குவான். பிள்ளைகள் சந்ததி சந்ததியாக அதை பார்த்து கற்றுக்கொள்ளணும் என்பதற்காக. நானும் நீங்களும் வார்த்தைகளை அடிக்கடி கேட்கணும். எங்களோட வீட்டில் அனல் பறக்கும்.
பெண்கள் பேசுகிற பிரசங்கங்கள் எல்லாம் மணல் பறக்கும். கரங்களை தெரிஞ்சவனமா மேம்படுத்துவோமா? வீட்டில் இந்த நேரம் டிவியில் அதான் சத்தம் வந்து கொண்டிருக்கு. பிரசங்கங்கள் கேளுங்க, போடுங்க, பிரசங்கங்களை போடுங்க. இந்த நேரம் வீட்டில் தேவ வார்த்தை எதிரொலிச்சு கொண்டிருக்கணும். அதனால் தேவனுடைய பார்வையிலும் மனுஷனுடைய பார்வையிலும் தயையும் நட்புத்தியும் பெறுவாய். பாருங்க, 2 பேர்கிட்ட கண்கள்லையும் தயவு கிடைக்குது. பாருங்க, தேவனுடைய பார்வையில தயவு கிடைக்குது, மனுஷர்களும் கண்டாங்களுக்கு இலக்கம் செய்வாங்க. எவ்வளவு ஒரு ஆறுதலான செய்தி என்று பாருங்க. என்ன பாதுகாக்கிறது? இந்த தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தை எப்படி பாதுகாக்கிறது? நாங்கள் அதை காத்துக் கொள்வதனாலே. அதை எப்படி காத்துக் கொள்வது? நாங்கள் எப்போதும் அதை தேவனுடைய வார்த்தைகளை, மெசேஜ்களை திருப்பி திருப்பி கேட்கணும். ஆண்டவற்றை பைபிள் எடுத்து வாசிக்கணும். செல்வராக நாங்களாகவே வாசிக்கணும். இதுதான் ஆண்டவர் எங்களுக்கு செய்கிற பெரிய காரியம். நாங்கள் புதிதாக பெரிய அற்புதங்களை நாங்கள் எதிர்பார்க்க தேவையில்லை. இந்த வசனங்களை காத்துக்கொள்கிறதிலே வசனங்களோட எங்களுக்கு நெருக்கமான தொடர்புகள் இருந்தாலே போதும். ஆண்டவர் இந்த பெரிய காரியங்களை செய்வார் என்பதை மறக்க கூடாது. என்னை இந்தியாவில் இருந்து கொண்டு வந்து சிறையில் வச்சிருக்கிறாங்க. பெரிய பெரிய அதிகாரிகள், மிக உயர்ந்த அதிகாரிகள் எல்லாம் வந்து விசாரிக்கிறாங்க. அவங்க டிஸ்கஸ் பண்றாங்க. இவன் எப்படி இவ்வளவு சித்திரவதை செய்து உடம்பில இருந்து ரத்தங்கள் எல்லாம் வந்தும் இவன் எப்படி அமைதியா இருக்கிறான்னு கேட்டாங்க. அவங்களுக்குள்ள டிஸ்கஸ் நடக்குது. என்னடா இவன் எப்படிடா அவன் அப்படி அமைதியா இருக்கிறான்? கேட்கிற கேள்விக்கெல்லாம் அப்படி அமைதியா பதில் சொல்றான். மிச்ச எல்லா கைதிகளும் நடுங்கி கொண்டு பயந்து கொண்டு விழிப்புங்கிற மாதிரி தான் இருப்பாங்க பொதுவாக. இந்த இடத்துல அவங்க கண்டுபிடிக்கிறாங்க, இவன் வச்சிருக்கிற பைபிள், இவன் பைபிளை வச்சிருக்கிறபடினாலதான் அது எந்த நேரமும் வாசிக்கிறான். விசாரணை முடிஞ்ச உடனே எந்த நேரமும் பைபிளையே வாய்ச்சி கொண்டிருக்கிறான் அமைதியாக இருந்து. அதனால அவங்க பிடுங்கி பைபிளை 3 மாசம் எடுத்து பூட்டி வச்சுட்டாங்க. ஆனாலும் நான் வாசித்த பைபிள் அதை ரட்சிக்கப்பட்ட நான் இதுவரை வாசித்தவைகள் ஞாபகத்தில் இருந்தது. அதனால அவைகளை சொல்லி நான் ஜெபம் பண்ணக்கூடியதாக இருந்தது. அதனால பைபிள் வசனங்கள் எங்களுக்குள்ள இருக்குமா இருந்தால் நாங்கள் ஜெபிக்கும் பொழுது பைபிள் வசனங்கள் வரும். நாங்கள் பைபிள் வசனம் எங்களுக்குள்ள இருக்குமா இருந்தால் எந்த விசுவாச சோதனையிலும் நாங்கள் பைபிள் வசனத்தில் இருந்துதான் பதில் சொல்லுவோம். ஆனதை செய்து காட்டினவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பிசாசு சோதிக்கும் பொழுது அவனும் வசனங்கள்ல இருந்து சொன்னான், இயேசுவும் வசனங்கள்ல இருந்து பதில் சொன்னார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே வசனம் என்பது கர்த்தருடைய ஜீவனுள்ள தேவனுடைய வசனம் என்பது நமக்குள்ளே உண்மையாக கிரியை செய்ய வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிறார். கவனிப்போம். எரேமியா 29:8-9. மேலும் உங்கள் நடுவில் இருக்கிற உங்கள் தீர்க்கதரிசிகளும் உங்கள் குறிகாரரும் உங்களை மோசம் போக்க ஒட்டாதீர்கள். சொப்பனம் காண பண்ணுகிற உங்கள் சொப்பனக்காரருக்கு செவி கொடாமலும் இருங்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் என் நாமத்தை சொல்லி உங்களுக்கு பொய்யான தீர்க்க தரிசனம் வைக்கிறார்கள். நான் அவர்களை அனுப்பினது இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஜாக்கிரதையா இருக்கும். எரேமியா தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார், நேபுகாத்நேச்சர் வந்து ஏன் நாட்டப்படுவர், ஏன் பட்டயத்தால் வெல்லப்படுவீர்கள், ஏன் சிறைக்கு கொண்டு போகப்படுவீர்கள் என்றால் அங்கு அவர்கள் அந்த இடத்திலே செய்து வந்த விக்கிரக ஆராதனைகள், தேவனுடைய பிள்ளைகள் மற்ற ஜாதிகளை பார்த்து செய்து வந்த விக்கிரக ஆராதனைகள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். மேலும் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், ஆண்டவர் அனுப்பாத தீர்க்கதரிசிகளை, ஆண்டவர் அனுப்பாத ஆசாரியர்களை, ஆண்டவர் அனுப்பாத ஊழியர்களை ஏற்றுக்கொண்டு, பாருங்க எவ்வளவு ஆபத்தான நிலைமை என்று பாருங்க. ஆண்டவற்ற வசனங்கள் எல்லாத்தையும் கேட்க முடியாது. நாங்கள் யாருக்காவது ஏதாவது மெசேஜ் மெசேஜை கேளுங்க நாங்கள் அறிமுகப்படுத்த முடியாம இருக்கு தெரியாது. நான் ஒரு நாள் யூடியூப்பை பார்த்து இதுவரை பிரசங்கம் பண்ணுறேன், எங்கள் வைஃபும் பிரசங்கம் பண்ணுறேன், மாதக்கணக்காக இருந்தால் ஆயத்தப்படுத்துவான், மேசையில் இருந்து பைபிள் வாய்ச்சி கொண்டே இருப்பான். ஆனால் வீட்டில் இந்த நேரம் அவள் மெசேஜ்கள் கேட்பா, இங்கிலீஷில் தமிழில் அவள் கேட்டுக்கொண்டே இருப்பாள். ஆனால் இதில் உள்ள விஷயம் என்னென்னு சொன்னால் நாங்கள் ஜாக்கிரதையாக இருக்கோம். ஒரு நாளும் ஆண்டவர் அனுப்பாத ஊழியக்காரன் என்று ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ஆண்டவர் அனுப்பாத தீர்க்கதரிசிகளை ஊழியக்காரன் என்று நம்பக்கூடாது. நம்பினால் ஆணுக்கு உபத்திரவம் எங்களுக்கு தான். இது நடந்த சம்பவம். அவர்களுக்கு வந்த துன்பத்துக்கு காரணம், அந்த ராஜாவை வந்து அந்த தேசத்தை கைப்பற்றினதுக்கு காரணம், நீங்கள் இப்படி தவறு செய்து
என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் என் நாமத்தை சொல்லி உங்களுக்கு பொய்யான தீர்க்க தரிசனம் உரைக்கிறார்கள். பாருங்க, நான் அவர்களை அனுப்பினது இல்லை. தீர்க்க தரிசனம் என்றால் வரும் தீர்க்க தரிசிகள் மாத்திரம் கிடையாது. ஆண்டவரிடம் பொய்யான வார்த்தைகளை, தவறான உபதேசங்களை கொண்டு வருவர்கள் எல்லாருமே பொய் தீர்க்க தரிசிகள். இப்ப தேவனுடைய நாமத்தை வீணில வழங்கக்கூடாது. அப்படிப்பட்ட ஊழியர்களை நாங்கள் கரங்களை தட்டி விசில் அடித்து ஆராதனை செய்து நாங்கள் அவர்களை மகிமைப்படுத்துவோமா இருந்தால் ஆண்டவருடைய ராஜ்யம் கெட்டு போய்விடும். ஒரு நாள் நாங்கள் அதை செய்யக்கூடாது. செய்தால் எங்களுக்கு தான் அந்த பலன்கள். கவனமாக போனோம். ஆணையை பார்த்து நாங்கள் என்ன கூட நீங்கள் விழுந்து வணங்குகிறது இல்லையே, அப்படி இல்லையே. நாங்கள் தேவதூதனை பார்த்து ஜோவான் விழுந்து வணங்கின தேவதூதன் சொன்னார், ஓ நீ தவறு செய்கிற, நீ கர்த்தரையெல்லாம் வணங்கணும்னு சொல்லி. அதனால யாரும் உலகத்தில் பிறந்த மனிதனாக இருக்கிற ஊழியர்கள் எப்படிப்பட்ட பரிசுத்தவான்களாக இருந்தாலும் ஜாக்கிரதையாக இருக்கும், கவனமாக இருக்கணும். ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கறதுல இந்த காரியங்கள். உபாகமம் 30:20 கர்த்தர் உன் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே குடியிருக்கும்படிக்கு உன் தேவனாகிய கர்த்தர் அன்பு கூர்ந்து அவர் சத்தத்துக்கு செவி கொடுத்து அவரை பற்றி கொள்வாயாக. அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவர் என்றார். நாங்கள் கவனிக்கணும். சில வீட்டில் சில பிள்ளைகளுக்கு அம்மாவை ரொம்ப பிடிக்கும், சில பிள்ளைகளுக்கு அப்பாவை ரொம்ப பிடிக்கும். அவையில் பேசுகிற கனிவான வார்த்தைகள் பிள்ளைகளுக்கு ஆறுதலாக இருக்கும். ஆனால் அப்படியான கனிவான வார்த்தைகளை பேசி வளர்க்கப்பட்ட பிள்ளைகள் அல்லது வளர்ந்த பிள்ளைகள் எத்தனையோ பேர் அன்பாக இருக்கிற தாய் தகப்பனை உதறிவிட்டு மதிக்காமல் தங்களுடைய பாட்டுக்கு வாழ்ந்து கெட்டு போயிருக்கிறதை நம்ம எல்லாருமே வாழ்நாளில் பல பல காரியங்களை கண்டிருக்கிறோம். இந்த இடத்துல நாங்கள் கவனிக்க ஒரு பரிசுத்த ஆவியானவர் விளங்கப்படுத்துறது சிம்பிளா கவனிச்சா சரி. தேவன் பேசுற வார்த்தை, கர்த்தர் பேசுற வார்த்தை, ஆண்டவர் பேசுற வார்த்தை என்னென்று எல்லாம் எங்களுக்கு உள்ளே அதை நிலைநிற்குது. நானும் நீங்களும் அவரை அன்பு செய்தால் மாத்திரம்தான். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? ஆமென். நானும் நீங்களும் கர்த்தரிலே அன்பு இருந்தால் மாத்திரம்தான் அவர் சொல்லுற வார்த்தையை எங்களால் முழுமையாக ஏற்றுக்கொண்டு அவருக்காக வாழ முடியும். பிரியமானவர்களே, ஆண்டவரை அன்பு செய்யுங்க. அதைத்தான் ஆண்டவர் சொல்றார். உலகத்திலே ஆண்டவரை அன்பு செய்தால் நீங்க யாரும் வேறு ஒரு காரியத்திலே நீங்க ஈடுபட மாட்டீங்க. அதுக்காக போனாங்க நம்ம கிரிலுக்கு போனாங்களே நான் சொல்லல, அது இல்லை, அது ஒரு நாள் வேலை இல்லை, அது வேற. ஆனால் நான் யதார்த்தமா பேசுறேன், இதுதான் உண்மை. எப்ப ஆண்டவற்ற வார்த்தையை நானும் நீங்களும் ரிசீவ் பண்ணி அதன்படி காத்து கொண்டு ஒரு பலன் கொடுக்க முடியும் என்று சொன்னால் அவரில் அன்பு செய்யலாம். இன்றைக்கும் எனக்கு ஜீசஸ் என்று பாட்டு படித்தா கண்ணீர் வரும். எங்கே இயேசுவே என்று பாட்டு படித்தா ஆட்டோமேட்டிக்காக கண்ணீர் வரும். ஏனென்றால் உள்ளையான பாவ சேற்றில் இருந்து என்னை தூக்கி எடுத்தவன். கரங்களை தண்ணி இயேசுவை மகிமைப்படுத்துவோமா? எனக்கு இன்றைக்கும் கர்த்தர் என்று சொல்லி பிதாவே என்று சொல்லிக்குள்ளே ஒரு அழுகை ஒன்று வரும். ஏன்? அன்பு, உண்மை. அது எந்த இடத்துல இருந்து நம்ம பார்க்க மாட்டோம். ஏன் இவன் பஞ்சத்தில் அழுகிறான் அல்லது மனுஷி பிள்ளை போட்டுதான் யாராவது நினைச்சாலும் பரவாயில்ல. ஆனால் ஆண்டவருடைய நாமத்தை சொல்லிக்கொள்ள அழுகிறவன் என்னால் அன்பு. பிரியமானவர்களே, அந்த அன்பை நம்புங்க. அந்த அன்பு உண்மையானது, சத்தியமானது, எங்களை ஒருபோதும் கைவிடாது. பிரியமானவர்களே, கர்த்தரை அன்பு செய்யுங்க. உலகத்தை அன்பு கூறுவதை விட்டுடுங்க. ஆண்டவரை அன்பு செய்யுங்க. தெளிவாக சொல்ல அந்த வாக்குத்தத்தம் எப்படி நடக்கும் என்று சொன்னால், மீண்டும் வாசிப்போம் அந்த வசனத்தை. கர்த்தரும் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே குடியிருக்கும்படிக்கு உன் தேவனாகிய கர்த்தர் அன்பு கூர்ந்து அவர் சத்தத்துக்கு செவி கொடுத்து அவரை பற்றி கொள்வாயாக. அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவர். எங்களுக்கு ஒரு காரியம் ஃபிக்ஸ். ஆண்டவர் உங்களுக்கு செய்ய போற ஒரு அற்புதம், அதிசயம் ஃபிக்ஸ்டா இருக்குது. அதான் நீங்க பார்க்கணும். ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு கொடுப்பேன்னு சொன்ன ஆணையிட்டு கொடுத்த இடம். ஆனா உன் தேவனாக அந்த தேசத்திலே குடியிருக்கும் படிக்கு அதுல எங்களுக்கு இடம் கிடைக்கணும். அந்த வாக்குத்தத்தம் எங்களுடைய வாழ்நாளில் நிறைவு பெற வேணும்னால் தேவனை அன்பு செய்ய வேணும். அன்பு செய்த
பரலோகத்துக்கு என்ன செய்ய முடியும் எங்களால? இல்லாட்டி ஒரு பாஸ்டர் பிரசங்கம் பண்ணிதான் இருக்கு. ஆண்டவரை நேசிக்கிறவர்களுக்கு அவர்கள் பெற்றுக்கொள்கின்ற வார்த்தை அதுக்கு செவி கொடுக்கக்கூடியதா இருக்கு. அதனால்தான் இன்றைய நாளில் பரிசுத்த ஆவியானவர் என்னோடும் உங்களோடும் பேசுகின்ற காரியம், தேவனை உண்மையாக நாங்கள் அன்பு செய்வோம், முழுமையாக அன்பு. அப்பொழுதுதான் நாங்கள் பெற்றுக்கொள்கின்ற வார்த்தையை காத்து கொள்ள முடியும். ஒரு அப்பா அம்மா பிள்ளையோட கனிவை எடுத்து சொல்லும் பொழுது, பிள்ளையும் அந்த அப்பா அம்மாவை நேசிக்கும் பொழுதுதான் அப்பா அம்மா சொன்ன வார்த்தைகளை ரெஸ்பெக்ட் பண்ணும், அதை காத்து கொள்ளும், அதன்படி வாழும். அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவர். அதனால நாங்கள் ஆண்டவரை நேசித்து அதன் மூலம் அந்த வார்த்தைகளை காத்துக்கொள்ள முடியும் என்கின்ற ஆலோசனையை கவனித்தோம். எரேமியா 29:12-13. அப்பொழுது நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். இந்த இடத்துல ஆண்டவர் இதுக்கு மேல உள்ள வசனங்கள் இருக்கு. இன்னொரு குற்றஞ்சாட்டுற ஆண்டவர், நீங்கள் எல்லாம் என்ன விட்டுட்டு கண்ட விக்கிரகங்களை எல்லாம் வணங்கினீங்க தானே, அதனாலதான் இவ்வளவு துன்பம் வந்தது என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 29ஆம் அதிகாரத்தை வாசிச்சிங்கன்னா விளங்கும். இப்ப ஆண்டவரிடத்தை அவங்க திரும்புறாங்க, மனம் திரும்புறாங்க. அப்படி மனம் திரும்பி வரும்பொழுதுதான் ஆண்டவர் சொல்கிறார், அப்பொழுது நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். அப்ப இது ஒரு ஜனத்திரளுக்கு ஆண்டவர் சொல்லுகின்ற காரியம். அதுதான் சபை. சபையில் உள்ள எல்லா பிள்ளைகளும் ஒன்று கூடி ஆண்டவரை நல்லா வர்ஷிப் பண்ணி ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களுடைய கண்ணீரை ஊற்றி நீங்க விண்ணப்பம் பண்ணும் பொழுது ஆண்டவர் செவி கொடுப்பார். அவருடைய நோக்கமே அதுதான். ஒரு நாள் 2 பேர் ஆங்காங்கே ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்புவது கிடையாது. எல்லாரும் ஒரு மனமாய் ஆண்டவருடைய சமூகத்தில் மகிழ்ச்சியாய் தொழுது கொள்ளணும். அந்த தொழுது கொள்கிற இருதயம் நமக்கு வரும் என்றால் நானும் நீங்கள் அவரை அன்பு செய்தால் தன்னை இல்லாவிட்டால் நாங்கள் முந்தைய கடவுள் அனுப்புங்கிறவன் தான் இப்ப என்ன கருத்து அவ்வளவுதான். அப்படி இருந்த பிரயோசனம் இல்லை. தேவனை, எங்களை நேசிக்கிற தேவனை அன்பு செய்தால் மாத்திரம்தான் நானும் நீங்களும் தொழுது கொள்ள முடியும். அப்பொழுது ஆண்டவர் ஜெப விண்ணப்பத்தை கேட்பார். உங்கள் முழு இருதயத்தோடும். அப்ப எங்களோட உள்ளத்துல வேற யாருக்கும் இப்படி திறந்து காட்டினால் இல்லை இருக்கக்கூடாது, இடம் இருக்கக்கூடாது. கல்யாணம் கட்டினா அப்புறம் யாருக்காவது இடம் இருந்தா நான் சொல்லிட்டு இல்லை, உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கக்கூடாது. உங்களோட இருதயத்துல வேற யாருக்கும் இடம் இருக்கக்கூடாது. உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களான. எவ்வளவு ஒரு சந்தோஷமான வார்த்தை, எவ்வளவு ஒரு ஐக்கியமான வார்த்தை. ஆண்டவரோட மகிழ்ச்சியா அல்லவா இதை அனுபவிக்க ஓடும். வீட்டில் ஒரு 10 நிமிஷம் உண்டாக ஆண்டவரே என்று சொல்லுங்க, எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். ஆண்டவரை தேடி கண்டுபிடிக்கிற வேலையை ஒவ்வொரு நாளும் செய்வோம். லூக்கா 10:27 கவனிப்போம். அவன் பிரதியுத்தரமாக, உன் தேவனாய கர்த்தரில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் உன் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று எழுதியிருக்கிறது என்றான். பாருங்க, இயேசு கிறிஸ்துவிட்ட வந்து நிற்கிறது கதைக்கிறார். அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லா கேள்விகளும் கேட்கிறார். அப்ப அவன் நியாய பிரமாணத்தில் என்ன எழுதி இருக்கு என்று கேட்கிறார். அதுக்கு அவன் பதில் சொல்றான், உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் உன் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து. இதெல்லாம் 100% பியோர் லவ், 100% உண்மையான அன்பு. ஜீசஸ் அல்லவா சொல்லிக் கொடுக்கிறார். அந்த உண்மையான அன்பு இருக்கிற ஆளால மாத்திரம்தான் அவர் சொல்ற வார்த்தையை பெற்றுக்கொண்டு அதை காத்துக்கொண்டு அதன்படி வாழ முடியும். கரங்களை தட்டி இயேசுவை மகிமைப்படுத்துவோம். ஆமென். உண்மையாக அன்பு செய்யணும் தேவனுடைய வார்த்தையை, தேவனை உண்மையாக அன்பு செய்யணும், கர்த்தர் மேல் உண்மையாக அன்பு இருக்க வேண்டும். அப்பொழுது மாத்திரம்தான் எங்களுக்கு இதயத்துல வேற இடம் கிடையாது, எங்களுடைய ஆத்மாவில் வேற விஷயத்துக்கு இடம் இல்லை. எங்களுடைய பலமெல்லாம் ஆண்டவருக்காக இருக்கணும், கர்த்தருக்காக இருக்கணும். எங்களுடைய சிந்த மைண்ட் எல்லாம் ஆண்டவருடைய இருக்கணும்.
சேர்த்துக்கு வரக்குள்ளே 1000 பிரச்சனைகள் இருக்கிறது உண்மை. ஏன்? எல்லாம் மனுஷன், எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கிறது. அப்ப எங்களுடைய சிந்தையை என்ன கட்டுப்படுத்தி கொண்டிருக்கும்? பிசாசானவன் அதை மைண்டை கட்ச பண்றதுக்கிட்டே இருப்பான். ஆனால் 24 மணித்தியாலும் நாங்கள் தேவன் மேலே அன்பு கூறுவோம் பிள்ளைகளாக இருப்போமா இருந்தால் எங்களோட மைண்டை அவனால கட்டுப்படுத்த முடியாது. பிரியமானவன், அதுதான் உண்மை. அவனால முடியாது. ஆண்டவரை உண்மையாகவே நாங்கள் நேசிக்கிறவர்களாக இருந்தால் எங்களுடைய சிந்தையை அவனால் களவெடுக்க முடியாது. எனக்கு முதல் பாவம் வந்து தோன்றும், சிந்தையில தானே தோன்றும். அதுக்கு பிறகுதான் எல்லாம் பரவி வருகிறது. தேவஜனமே, நாங்கள் ஆண்டவரை உண்மையாக அன்பு செய்யும்படி ஆவியானவர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். உன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று எழுதியிருக்கிறது. அப்ப சட்டம் முதலில் இருக்கிறது. அப்ப இயேசு கிறிஸ்து புதுசா வந்தா சொல்ற இல்ல, நியாய பிரமாணத்தில் இருக்கிறது தான் நம்ம சொல்லுகிறோம். ஆகவே தேவஜனமே, நானும் நீங்களும் வார்த்தையை காத்து கொண்டால் நீடிய ஆயுசு நாட்கள், தீர்க்க ஆயுசு, சமாதானம் இப்படி வாழ முடியும் என்று பார்க்கணும். அப்படி அவருடைய வார்த்தையை எப்படி பாதுகாப்பது என்று சொன்னால், நாங்கள் தேவனை அன்பு செய்தால் மாத்திருந்தான் அந்த வார்த்தையை எங்களாலே காத்து கொள்ள முடியும், அதன்படி வாழ முடியும். ஆண்டவரை அன்பு செய்யாத எவராலும் அவருடைய வார்த்தையை கனம் பண்ணவோ அவருடைய வார்த்தையின்படி வாழவோ முடியாது என்பதை மறக்கக்கூடாது. நானும் நீங்கள் தேவனை அன்பு செய்வதிலே ஜாக்கிரதையாக இருப்போம். யோவான் 5:24, என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கினைக்கு தீர்ப்புக்குட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவன். அப்ப யார் போதிக்கிறார்? ஜீசஸ் போதிக்கிறார். அவர் சொல்றார், இந்த வசனத்தை கேட்டு யாரை விசுவாசிக்கணும் சொல்றார்? இன்றைக்கு நீங்கள் என்ன நடந்து கொண்டிருக்கிறது? நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். இந்த வசனம் மாற்றியது தேவனுடையது. இந்த வசனத்தை நீங்கள் ரிசீவ் பண்ணினீர்கள் என்றால் யாரை நீங்கள் அன்பு செய்வீங்கள்? அவர். அதனால என்ன உண்டாகிறது? நித்திய ஜீவன் கிடைக்கிறது. பாருங்கள், வசனம் எங்களுக்கு இம்மையிலும் மறுமையிலும் ஆசீர்வாதத்தை அல்லவா கொண்டு வருகிறது. இப்ப வசனத்தை நானும் நீங்கள் எப்படி காத்துக்கொள்ள முடியும், அதன்படி வாழ முடியும்? அவரை அன்பு செய்தால் மாத்திரம்தான். அதை நாங்கள் கற்றுக்கொள்ளவும். அவன் ஆக்கினைக்கு தீர்ப்புக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே நான் திருப்பி சொல்றேன். அதான் உண்மை நான் சொல்றேன். ஆண்டவருடைய வசனங்களை நானும் நீங்களும் கட்டியா பிடித்துக் கொண்டு வாழ பழகணும். 21:8, பின்னையும் அவர் இந்த ஜனங்களை நோக்கி, இதோ நான் உங்கள் முன்னே ஜீவ வழியையும் மரண வழியையும் வைக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப இந்த இடத்துல நானும் நீங்கள் தான் முடிவெடுக்கணும். ஆண்டவருடைய வார்த்தைகள் எனக்கு உங்களுக்கும் என்னத்தை கொண்டு வருகிறது பிள்ளைகளை கூப்பிடுவோம், என்னத்தை கொண்டு வருகிறதுன்றதை நானும் நீங்கள் தான் தீர்மானிப்போம். ஆண்டவருடைய ஜீவ வழியா மரண வழியாகிறத நாங்கள் தீர்மானிப்போம். ஆண்டவரை அன்பு செய்தால் மாத்திருந்தான் வார்த்தைகளை ரிசீவ் பண்ண முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். பெற்றுக்கொண்ட வார்த்தையை காத்துக்கொள்ள முடியும். காத்துக்கொள்ள வார்த்தையின்படி பலன் கொடுக்க முடியும். ஆகவே நாங்கள் எழுதியிருப்போம், ஆண்டவரை அன்பு செய்வோம். ஆசீர்வாதம் நிரம்பி வழிந்தோடும். Come and see. நம் கண்ணீர் யாவையும் இயேசு துடைத்திடுவார். உடைய தேவன் எழுந்தருள்வார். J. Mission Church, Mosüslistraße 32, 6032 Emmen, Luzern. Halleluja, Halleluja, அவருக்கே மகிமை. Halleluja, Halleluja, அவருக்கே கனம். Halleluja, Halleluja, அவருக்கே துதிகள். Halleluja, Halleluja, அவருக்கே புகழ்ச்சி. உடைய தேவன் எழுந்தருள்வார். எனக்காக யுத்தம் பண்ணுவார். உடைய தேவன் எழுந்தருள்வார்.
எனக்காக